அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆதியாகமம் 35:1. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே நீ குடியிரு என்று ஆண்டவர் மறுபடியும் பேசினார். அதை கேட்டு பக்தன் யாக்கோபு மறுபடியும் பெத்தேலுக்கு போவதற்கு அவர் பயணமானார் தன் குடும்பத்தோடு கூட. அப்படி அவர் நடக்கும்போது அந்த விவரத்தை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 32ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. அவருக்கு யாக்கோபு இஸ்ரவேலாக மாற்றப்படுகிறார். அங்கே ஒரு புதிய மனிதனாகவே மாறிவிட்டார்னு சொல்லணுங்க. என்றால் இப்பொழுது அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, அவருடைய நடையை பார்த்தீங்கன்னா, புதிய இருதயம், புதிய மனிதன், புதிய பெயர், புதிய நடை. நொண்டி நொண்டி நடக்கிறார், நடையும் மாறி போச்சுப்பா. அது மட்டுமல்ல, ஆண்டவரோடு ஒரு புதிய உறவோடு கூட அவர் நடக்கிறார். இப்பொழுது யாக்கோபுக்கென்று ஒரு புதிய திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். அந்த திட்டத்தை நோக்கி, அந்த லக்கை நோக்கி யாக்கோபு இப்போ நடக்க ஆரம்பிக்கிறார். அப்படி ஆண்டவர் சொன்ன வழியில் நடக்கும் பொழுது, ஆண்டவரோடு நடக்கும் பொழுது என்ன அவருக்கு உண்டாகுதுன்னா, ஒரு குற்ற உணர்வும் மனம் திரும்புதலும் உண்டாகுதுங்க. ஆகவே தான் இப்படி சொல்றாரு, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போடுங்கள், உங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் அப்படின்னு சொல்றாருன்னா, யாக்கோபு உள்ளத்தில் ஒரு மனமாற்றம் உண்டாயிருக்கிறது, மனம் திரும்புதல் உண்டாயிருக்கிறது. மட்டுமல்ல, ஒரு குற்ற உணர்வு தான் மனம் திரும்புதலுக்கு கொண்டு வந்திருக்கிறது. நம்ம சரியில்லை, சரி பண்ணிக்கணும் என்கிற உணர்வுக்குள்ளே யாக்கோபு வராரு. இப்படி தன்னை அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு சுத்தம் பண்ணி கொண்டு வஸ்திரங்களை மாற்றிக்கொண்டு எல்லாவற்றையும் காதணி இதெல்லாம் மண்ணில் போட்டு புதைச்சிடுறாரு. புதைச்சி விட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு புறப்படுறாரு. புறப்படும் போது நடக்கிற விஷயம் பாருங்க. 5வது வசனம். யாக்கோபுக்கு விரோதமான மக்கள் எழும்புகிறார்கள். அவர்கள் யாக்கோபை தொடாதபடிக்கு அவர்களுக்குள் ஒரு பயத்தை கர்த்தர் உண்டு பண்றாருங்க. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு அப்படி மனம் திரும்பி நம்ம சுத்தம் பண்ணி கொண்டு போனால் அந்த தேவ பிள்ளை எங்கு சென்றாலும் கர்த்தர் அவர்களோடு செல்வார். அந்த தேவ பிள்ளைக்கு விரோதமாக யார் எதிர்த்தாலும் சரி, அவர்களுக்குள்ள ஒரு பயத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம், எப்படிப்பட்ட மனிதர்களையும் எதிர்த்து நிற்கக்கூடிய பலனை, தைரியத்தை கற்றுக் கொடுப்பார். நான் சுத்தமாக இருக்கிறேன், கத்தன்பா சுத்தமாக இருக்கேன் என்ற நினைப்பு தான் நமக்கு தைரியத்தை கொண்டு வருகிறது. ஜெபிப்பதற்கு தைரியம், சோதனையை ஜெயிப்பதற்கு தைரியம். நான் சுத்தமாக இருக்கிறேன் தைரியம் உங்களுக்குள்ள வரட்டும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.